ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி சுவையான கோதுமை வெஜ் நூடுல்ஸ் வீட்லேயே எப்படி சுலபமாக செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஒரு நூடுல்ஸ் ரெசிபி தான் செஞ்சு காட்டியிருக்கோம். அதாவது வீட்டிலையே அது வந்து நல்ல ஹெல்த்தியான ரெசிபியாக செஞ்சுருக்கோம். கோதுமையை வச்சு கோதுமையும் காய்கறியும் கலந்து கோதுமை வெஜ் ஹோம்மேட் கோதுமை வெஜ் நூடுல்ஸ் தான் செஞ்சு காட்டியிருக்கோம். எப்பயுமே சின்னவங்க முதல் பெரியவங்க முதல் எல்லாருக்குமே இந்த நூடுல்ஸ்லாம் பிடிக்கும். ரொம்ப அதை தான் நாங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு சின்ன டிப்ஸ் மூலமாக இது எப்படி ஈஸியாக செய்யலாம் வீட்டிலையே அப்படிங்கிற கட்டட இதெல்லாம் காமிச்சிருக்கோம். வாங்க எப்படி இந்த கோதுமை ஹோம்மேட் வெஜ் நூடுல்ஸ் செய்கிறத பார்ப்போம். இதுக்கு வந்து 1 கப், அதாவது 100 கிராம் போல் கோதுமை மாவும், அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவரும் எடுத்துக்கணும். நம்ம வச்சுருக்க கோதுமை மாவு, அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர், அடுத்து வந்து தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து 1 ஸ்பூன் போல் நம்ம வந்து எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் விட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம வந்து தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம வந்து மாவு பிசையணும். ஒரேடியாக ஊற்றிடக்கூடாது, ஏன்னா ரொம்ப தளர்வாக பிசைஞ்சால் நூடுல்ஸ் வந்து கரெக்டாக வராது. அதனால் நல்லா சாஃப்டாகவும் இருக்கணும், ரொம்ப தளர்வாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் பார்த்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து 1 லிட்டர் தண்ணியில் நம்ம 1/4 ஸ்பூன் உப்பும் 1 ஸ்பூன் எண்ணெயும் போட்டு அதை நல்லா கொதிக்க வைக்கணும். நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க அந்த மாவை முறுக்கு குழாயில் போட்டுக்கணும். அதோட அச்சு வந்து நம்ம இடியாப்ப அச்சை விட கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு புழியும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த தண்ணி கொதிக்கிற தண்ணியில் டைரெக்டாக நம்ம இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுடலாம். இது வந்து வேகிறதுக்கு உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 5 நிமிஷமாக தான் ஆகும். இப்போ வந்து இது வெந்த பிறகு இதை வந்து நம்ம எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கணும். அந்த தண்ணியெலாம் இல்லாமல் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா குளிர்ந்த தண்ணியில் இதை வந்து போட்டுடணும். இந்த மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இந்த நூடுல்ஸ் நல்லா பிரிஞ்சே தனியாகவே இருக்கும். இப்போ வந்து வெஜ் நூடுல்ஸ் செய்கிறதுக்கு நம்ம வந்து கொஞ்சோண்டு கேரட், பீன்ஸு, கோஸு, வெங்காயம், கேப்சிகம், கொஞ்சோண்டு 4 பல்லு பூண்டு, ஒரு அரை மூடி லெமன் ஜூஸு, பச்சை மிளகா, இதெல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் நம்ம எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் விட்ட பிறகு அதில் வந்து பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கணும். ஹை ஃப்ளேமில் தான் வச்சு வதக்கணும். பூண்டு வந்து நல்லா வதங்கின விட்டு நம்ம வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கணும். இப்போ நம்ம வந்து போட்டு நம்ம வதக்கிற காய்கறிகள் எல்லாம் ரொம்ப சாஃப்டாக வதங்கணுன்ற அவசியம் கிடையாது. நல்லா க்ரன்ச்சியாக தான் இருக்கணும். அப்போ தான் நூடுல்ஸ் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு நம்ம வச்சுருக்க பச்சை மிளகா, பீன்ஸு, அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க ஒரு காயும் ஒன்று ஒன்றா சேர்த்து நம்ம வதக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் போல் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம வச்சுருக்க சோயா சாஸ் வந்து சேர்த்துக்குவோம். 1 ஸ்பூன் போல் சோயா சாஸு சேர்த்து வதக்கிட்டு ஒரு 2 ஸ்பூன் போல் டொமேட்டோ சாஸ் சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு அரை மூடி லெமனை வந்து இதில் பிழிஞ்சு விட்டுக்குவோம். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம வந்து குக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா நூடுல்ஸு, அதை வந்து சேர்த்து அதை வந்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். நூடுல்ஸோட மசாலா எல்லா சைடும் பரவுற மாதிரி நம்ம கிளறிட்டு கடைசியாக மல்லித்தழை போட்டு நம்ம வந்து இறக்கிடலாம். சுவையான ஹோம்மேட் வெஜ் கோதுமை நூடுல்ஸ் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.